இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஜாக்கை வந்து குளிக்க வைக்க போறோம். குளிக்க வைக்க போறோம்னு சொன்ன உடனே வந்து அமைதியா படுத்துக்கிட்டான். ஜாக் வா போலாம். ஜாக் வா, வெளியே வாடா. வா குளிக்கலாம் வா. வெளியே வா, வா குளிக்கணும் வா. மிச்ச நேரம் வெளியே வரல, இப்போ வா வா வெளியே வா. குளிக்கணும், குளிக்க தேவையில்லையா? குளிக்கிறியா குளிக்கலையா? குளிக்க மாட்டியா? ஏன்? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஜாக் வந்து குளிக்க வைக்க போறோம். குளிக்க வைக்க போறோம்னு சொன்ன உடனே வந்து அமைதியா படுத்துக்கிட்டான். ஜாக் வா போலாம். ஜாக் வா, எந்திரி குளிக்கணும். ஜாக்கி குளிக்க வைக்க சொல்லு. சரணா சொல்லு, ஜாக்கி கிட்ட சொல்லு. சொல்லு சொல்லு, நீ சொல்லு, ஜாக்கி கிட்ட சொல்லு. ஜாக் வந்து அடம் பிடிக்கணும். அதனால நம்ம வழிகட்டாயமா அவங்க தூக்கிட்டு அவங்க தூக்கிட்டு போய் குளிக்கணும். இந்த இடத்த பார்த்தாலே அவங்க நல்லா ஜெயினால பாருங்க, தண்ணியில ஓட்டு. சரி, இப்போ ஜாக்கை குளிச்சு பார்த்துருக்கோம். நம்ம இன்னைக்கு ஜாக் குளிப்பாட்டுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். குளிக்க போகிறான்னு சொன்ன உடனே அவன் குளிக்கவே வரல, ரொம்ப அடம் பிடிக்கிறான். ஸோ இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பான். இருந்தாலும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஸோ ரொம்ப குட்டியாக இருக்கனால பார்த்துக்கோங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வந்து எவ்வளோ டாக் ஷாம்பு வாங்கினீங்கனாலும் வாங்கிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அதுக்கு அந்த உண்ணி இல்லை சுரிலாம் பிடிச்சிருக்கு, அதெல்லாம் போகணும் அப்படிலாம் நினச்சிங்க. இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கணும், முடி வந்து நல்லா ஷைனிங்காக வேணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா ஒரே சொல்யூஷனு சிக் ஷாம்பு வாங்கிடுங்க. அதான் பெஸ்ட்டு. ஏர்ஃபால் வந்து இருக்காது. இதில் வந்து எக்கு வந்து போட்டிருக்காங்க கண்டென்ட்டு. நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆக்சுவலாக டாக்டர்கிட்டே கேட்டிருந்தேன், இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா சிக்குன்னு. அவங்களும் ஓகே தான் சொன்னாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து சிக் ஷாம்பு வாங்கிடுங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்லா முடி வந்து ஷைனிங்காக வரும், ஏர்ஃபாலே இருக்காது. ஸோ இது வந்து ரிசல்ட் எனக்கு நல்லா கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நம்ம வீடியோ பார்க்காதவங்க, புதுசாக வரவங்க எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருடா குளிச்சு முடிச்சிடலாம்டா. இருடா கொஞ்ச நேரம் தான் பாருங்க. இப்போ ஷாம்பு போடலாம், நல்லா ஷைனிங் ஆக்கணும். ஜாக் கொஞ்ச நேரம் தான் இரு, கொஞ்ச நேரம் தான். ஓடாத இரு, அவசரப்படாத. கொஞ்ச நேரம் தான். ஷாம்பு நிறுத்துமா, கீழே விழுந்துச்சு. ஷாம்புல நல்லா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி போடுங்க. குட்டின்றனால ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடாது, அதனால தான். ஷாம்பு போட்டோன்னு நிற்கிறாரு சார். ஜாக் இன்னைக்கு குளிச்சு சும்மா ஷைனிங்காக போகிறான். இது வந்து டேஷன் ப்ரீடு, எல்லாருக்கும் தெரியும். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க, நல்லா மசாஜ் இருக்கும். காலையில் 8 மணி இப்போது. ஸோ கரெக்டான டைமு 7லேருந்து 8 இல்லை 7லேருந்து 8:30க்குள்ளே குளிக்க வச்சுருங்க. காலையில் குளிக்க வச்சிங்கன்னா தான் வெயில் வர அதுக்கு குளிர் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ காலையில் குளிப்பாட்டுறது தான் பெஸ்ட்டான விஷயம். தெரிக்காத, இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம நல்லா பண்ணோம்னா நல்லா வரும்.
இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணும் ஸ்கின் அப்படின்னா வாரம் வாரம் குளிப்பாட்டிடுங்க. கொஞ்சம்